ஒரு பெரியவர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். ஐயா பெரியவர. யாருப்பா? வணக்கம். வணக்கம். யார் கையில மோதிரம் செயினி எல்லாம் போட்டு கல்லாசெல்லாம் போட்டு வந்துப்பாப்ல, பெரிய இடத்து பையனா இருப்பாப்புலையோ? என்ன விஷயமா இருக்கும் கேட்டுருவோம். சொல்லுங்க தம்பி. இல்ல பெரியவர, இங்க ஏதாச்சும் விக்கிற மாதிரி ஒரு வீடு, நல்ல வீடா வேணும். இருக்கா ஏதாச்சும்? அப்படிங்களா? அந்த அறுபத்தீங்களா, அந்த கீர்த்தி வீடு விற்கிறதுதான். இந்த அறுபத்தீங்களா ஓட்டு வீடு, இந்த வீடு விற்கிறதுதான். என்ன பெரியவர, கூரை விட காட்டுறிய, ஓட்டு விட காட்டுறிய, அதெல்லாம் நம்ம ரேஞ்சே இல்ல. நம்ம ரேஞ்சில இந்த மாதிரி மாடி வீடு அது மாதிரி இருந்தா சொல்லுங்க. என்ன அப்படி இருக்கீங்க? ஐயா வாங்கினா மாடி வீடாதான் வாங்குவீங்களா? ஏன் ஒரு இடத்த வாங்கி அதுல மாடி வீடு கட்ட மாட்டீங்களா? இந்த மாதிரி டைப் ஆள்னாங்க கஷ்டப்பட்டு ஒரு இடத்த விலைக்கு வாங்கி அங்க அஸ்திவாரம் தோண்டி பாலை காய்ச்சி வாஸ்து பார்த்து வீடு கட்டி அதுக்கப்புறம் அங்க குடி போறதை விட ஏற்கனவே கட்டி வச்சிருந்த வீட்டுல குடி போய் கப்பரும் படுத்தா வசதியா இருக்கு இல்லைங்களா? தெரியாதா? எவன் இடம் வாங்கி ஜல்லி அடிச்சு கல் அடிச்சு அந்த வீடு கட்டி எவன் இப்ப குடியேறான்? பல கட்டுன வீட்டுல குடியேறிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. இது கூட தெரியாம இருக்கிறிய? ஐயா நீங்க சொல்றது என்னமோ சரிதான். கல் வாங்கி மண் வாங்கி கொத்தனாருக்கு காசு கொடுத்து, ஆசாரி காசு கொடுத்து, மற்ற பெயிண்ட் அடிச்சு அதெல்லாம் பண்றதுக்கெல்லாம் செலவு ஆகும் தான். நீங்க சொல்றது என்னமோ அவசரம் தான். ஆனா இங்க வந்து மாடி வீடுலாம் அப்படிலாம் ஒன்னும் தோது இல்லையே. என்ன பெரியவர, வயசு புள்ளைய சடங்கு சுத்துற மாதிரியே சுத்தி சுத்தி வருது. ஒண்ணு இல்ல, இங்க ஒருத்தன் இருக்கான், சாக்கடையில பிறண்டு வந்த பன்னி மாதிரியே இருப்பான். நீங்க அது மாதிரிதான் இருக்கீங்க. ஆனா நீங்க ஏசியில இருக்க பன்னி மாரி இருக்கீங்க. அதான் என்னன்னு நான் பார்த்தேன். ஒருவேளை நம்மள அண்ணன் கண்டுபிடிச்சிட்டாரு. சே, சொல்ல முடியாது. நம்ம போட்டிருக்க கெட்டப் அப்படி தெரியாது. ஐயா எவ்வளவு ரூபாயில எதிர்பார்க்கறீங்க வீடு? அது வந்து நம்ம நம்ம பட்ஜெட்டுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாயில வீடு எதிர்பார்க்கிறேன். நல்ல மாடி வீடா. ஐயா எனக்கு லாட்டரி சீட்ல பணம் விழுந்திருக்கு. என்னங்கடா உங்க ஆட்டம்? ஒரு 10 ரூபாய் வந்தா அதை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்ல. கைக்கு கிளவுஸ், காதுக்கு ஷூவு, கண்ணுக்கு கண்ணாடி, பிசிலரி வாட்டரு, ஒரே நம்பர்ல 3 காரு. 10 ரூபாய்க்கு 10 பேருக்கு முத்தி சொல்றது. அந்த 10 ரூபாய் தீர்ந்த உடனே என்ன குடிச்ச நாய் மாதிரி அதே 10 பேர்கிட்ட பிச்சை எடுக்கிறது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ. டேய் எப்போ ஒரே மாதிரி இருக்குடா. அது வேஸ்ட் பண்ணிட கூடாதுல்ல, அதனால ஒரு வீட்டை வாங்கி போட்டுருவோம். அதுக்கு தான் உங்கள்ட்ட கேட்டேன். ஒரு 5 லட்சம் ரூபாயில பார்த்து சொல்லுங்களேன். 5 லட்சம் ரூபாயிலையா? அந்த காட்டுல கீர்த்தி வீடு, அந்த வீடு இடம் எல்லாமே வீடு கட்டுறதுக்கே இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் வேணும். இந்த காட்டுல ஓட்டு வீடு, இடம் இல்லாமே அந்த ஓட்டு வீடு கட்டுறதுக்கே 5 லட்சம் ரூபாய் வேணும். 5 லட்சம் ரூபாய் மாடி வீடா? சரி விடுங்க, 1 லட்ச ரூபா கூட போனாலும் பரவாயில்ல, பார்த்து சொல்லுங்க. அப்படி இடம் இருந்தா சொல்றேன், போயிட்டு வாங்க. சரி பார்த்து சொல்லுங்க. 5 லட்சம் ரூபாய் அவன் 1 கோடி ரூபாய் வச்சுட்டே வீடு வாங்க முடியல. ஐயா எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகமா? டேய் நீ அவனாடா?